அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னை வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் என்று விக்கிபீடியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். ஆனால் டிரம்புக்கான அதிகாரப்பூர்வ விக்கிபீடியா பக்கத்தில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது. இதையடுத்து டெல்சி ரோட்ரிகஸ் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன்னை வெனிசுலா அதிபர் என்று அறிவித்துக் கொள்வது போன்ற புகைப்படத்தை டிரம்ப் பகிர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆர்டிக் விவகாரம் குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தை சீனா கண்டித்துள்ளது. அமெரிக்கா தன் நலனை காத்துக்கொள்ள பிற நாடுகளை பகடைக்காயாக்க கூடாது என சீன வெளியுறவுத்துறை செயலாளர் மாங் நிங் தெரிவித்துள்ளார். ஆர்டிக் பகுதியில் தங்கள் செயல்பாடுகள் அமைதி, நிலைத்தன்மை, வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் விளக்கினார். ஆர்டிக் பகுதியில் எல்லா நாடுகளும் சுதந்திரமாகவும் சட்ட ரீதியாகவும் செயல்பட உள்ள உரிமையை மதிக்க வேண்டும் என்றும் சீன அரசு செய்தி தொடர்பாளர் கேட்டுக் கொண்டார். ஆர்டிக் பகுதியில் உள்ள கிரீன்லாந்தை சீனாவோ அல்லது ரஷ்யாவோ சேர்த்துக் கொள்வதற்கு முன் அதை தங்கள் வசமாக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் சீனாவின் எதிர்வினை வெளியாகியுள்ளது. வெனிசுலாவிடம் எண்ணெயை பெற்றுக்கொண்டு பதிலாக பாதுகாப்பு சேவைகளை அந்நாட்டுக்கு வழங்கியதாக அமெரிக்க அதிபர் வைத்த குற்றச்சாட்டுகளை கியூபா அதிபர் மீகுவல் டியஸ்-கேனல் மறுத்திருக்கிறார். கியூபா சுதந்திரமான இறையாண்மை உள்ள ஒரு நாடு என்றும் அவர் தெரிவித்தார். கியூபாவை விமர்சிக்க அமெரிக்காவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் மனித உயிர்களை கூட வியாபாரமாக பார்க்கும் நாடு அமெரிக்கா என்றும் மீகுவல் டியஸ்-கேனல் பதிலடி அளித்திருக்கிறார். கடந்த 60 ஆண்டுகளாக அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளே தற்போதைய தங்கள் நெருக்கடிகளுக்கு காரணம் என்றும், ஆயினும் இதிலிருந்து மீள கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம் என்றும் கியூபா அதிபர் தெரிவித்தார். இதற்கிடையே கியூபாவுடனான நட்பு தொடரும் என வெனிசுலா அரசு தெரிவித்திருக்கிறது. கியூபாவிற்கு இனியும் வெனிசுலாவின் பணம் கிடைக்காது என்றும், எனவே தாமதிக்காமல் தங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கியூபாவை ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.